போயிருந்தா எப்பவோ மால் ஆயிருக்கும், ஒரு சினிமா தியேட்டர் ஆயிருக்கும். சிறப்பான முறையில் வர ஆண்டுகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. இந்த விருது வரப்போறவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மி படிப்பவங்க இருந்திருக்காங்க, ரொம்ப கம்மியாக சம்பாதிச்சிருக்காங்க. விருது பெற்ற அனைவருக்கும் மை ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி, உங்களுடைய சேவை வந்து தொடர்ந்து இன்னும் சிறப்பான முறையில் வர ஆண்டுகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படி நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மகாத்மா காந்தி நினைவகத்துக்கும் அவங்களுடைய டீமுக்கு வந்து என்னுடைய நன்றி. தேங்க்யூ. நல்ல வேளையாக கோவையில் இந்த ஜிடி நாயுடு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேற யாராவது கையில் இந்த சொத்து போயிருந்தால் எப்பவோ ஒரு மால் ஆயிருக்கும், ஒரு சினிமா தியேட்டர் ஆயிருக்கும். ஆனால் 90 ஆண்டுகள் அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்து இன்று சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் எவ்வளவு பலமாக இருக்கணும்.